கே அரஸ் ஆகிய நாங்கள் கடந்த விரிவுரை களங்களில் வணிகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி 4 கட்டங்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம். ஒன்று பண்டமாற்று முறைமை, பணப்பரிமாற்று முறைமை, கைத்தொழில் புரட்சி, தகவல் யுகம். 2வது விரிவுரை களத்தினை நாம் மேற்கொண்டிருந்த போது 2வது விரிவுரை களத்தில் நாங்கள் எங்களுடைய அந்த தகவல் தொழில்நுட்ப யுகம் 21ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டில் தகவல் யுகமானது எவ்வாறு அமைந்திருந்தது என்பதைத்தான் நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அதன் ஒரு கட்டமாக இலத்திரனியல் வணிகம், இலத்திரனியல் வர்த்தகம், இலத்திரனியல் வியாபாரம், இலத்திரனியல் சில்லறை வியாபாரங்கள் தொடர்பில் முழுமையானதொரு விளக்கத்தினை நாங்கள் தங்களுக்கு வழங்கியிருந்தோம். இன்று நாம் இந்த இலத்திரனியல் வணிகமாக இருக்கட்டும், இலத்திரனியல் வர்த்தகமாக இருக்கட்டும், ஏன் இலத்திரனியல் வியாபாரம், இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற வழிமுறைகள் தொடர்பில் அணுக இருக்கின்றோம். எது அவ்வாறு இருந்தாலும் 2014ஆம் ஆண்டு வினாத்தாளில் இலத்திரனியல் வர்த்தகமானது பிரதானமாக டேஸ் மற்றும் டேஸ் முறைகளில் மேற்கொள்ளப்படலாம் என்று கேட்டிருந்தார். 2017ஆம் ஆண்டு பரீட்சை வினாத்தாளில் இலத்திரனியல் வியாபாரம் மேற்கொள்ளப்படுகின்ற வழிமுறைகள் 4 குறிப்பிட சொல்லியிருந்தார். இதில் ஒரு விடயத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு இந்த இலத்திர வணிகமாக இருக்கட்டும், வர்த்தகமாக இருக்கட்டும் மேற்கொள்ளப்படுகின்ற வழிமுறைகள் என்கின்ற போது சுருக்கமான கருத்தில் விடையாள முடியாது. நாங்கள் கற்றலை இலகுபடுத்துவதற்காக B2B, B2C, C2C, அதே மாதிரி G2B, அதே அடிப்படையில் G2C, இதிலிருந்து அவர்கள் ஒரு பிற்பட்ட டைமில் B2G என்று உருவாக்கி இருந்தார். இது சாதாரணமாக ஆசிரிய வழிகாட்டியிலும் குறிப்பிடப்பட்ட விடயம். நாம் இதன் பிற்பாடு விளைகின்ற தன்மைகளை பற்றி பரிசீலிக்க வேண்டும். கல்வியும் வளர்ச்சியும் மேலோங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்களும் பரிணாம வளர்ச்சிகளினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கு B2B என்கின்ற பொழுது இங்கு B என்பது பிசினஸை சுட்டும், C என்பது கஸ்டமரையும், G என்பது கவர்மெண்ட்டையும் சுட்டும். இந்த எழுத்துக்கள் இதன் அடிப்படையில் சர்வசாதாரணமாக நீங்கள் B2B என்பது பிசினஸ் டு பிசினஸ் என்று சொல்லலாம். அதாவது தமிழில் வணிகத்தில் இருந்து வணிகத்திற்கு, ஒரு வணிகம் மற்றொரு வணிகத்துடன் இலத்திரனியல் முறைமையில் பரிமாற்றங்களினை மேற்கொள்ளுது. எக்ஸ் என்ற கம்பெனியானது தம்முடமுள்ள அரிசியை பை என்ற கம்பெனிக்கு விற்பனை செய்தல். ஆனால் இலத்திரனியல் முறைமை இணைய வலையமைப்பு தொடர்புகளின் மூலம் தொடர்பு கொண்டு இந்த அரிசி விற்பனையினுடைய கொடுக்கல் வாங்கல்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. B2C என்பது பிசினஸ் டு கஸ்டமர், அதாவது வணிகத்தில் இருந்து வாடிக்கையாளருக்கு. ஒரு வாடிக்கையாளர் ஒருவர் ஒரு வியாபார நிறுவனத்திலிருந்து இலத்திரனியல் முறைமையில் பொருட்கள் சேவைகளினை கொள்வனவு செய்து கொள்ளுது. வணிகத்திலிருந்து வாடிக்கையாளருக்கு, அதுபோல் வாடிக்கையாளரிடமிருந்து வாடிக்கையாளருக்கு. உங்களிடம் நீங்க ஒரு தனிநபர், உங்களிடம் காணி துண்டொன்று உள்ளது, ஒரு 2 ஏக்கர் வயல் காணப்படுகிறது.
இந்த வயல் தொடர்பில் நீங்கள் இணையத்தின் மூலம் வெப்தளங்களில் ஒரு விற்பனைக்கான விளம்பரத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். யாரோ இன்னொரு முனையில் இருப்பவர் அந்த தகவலை பார்த்து இணைய வலையமைப்பின் மூலமாகவே உங்களுடன் பேசி அதற்கான ஒப்பந்தங்களை செய்து அந்த வயல் அவருக்கு சொந்தமான வயல் உங்களுக்கு உரிமை மாற்றம் செய்யப்பட்டு பணக்கொடுப்பனவுகள் நிறைவு செய்து கொள்ளப்படுகிறது. இங்கு அவர் ஒரு தனிநபர், அவர் ஒரு பிசினஸ்மேன் அல்ல. உங்களுக்கு தெரியும், எனக்கு உரிமையான காணி துண்டு இருக்குது என்றால் என்னுடைய மகளுக்கு திருமணத்தின் பொழுது அதை நான் எழுதி வைக்கிறேன். இது வணிக நடவடிக்கையா இல்லை என்று நாங்கள் படிச்சிருக்கோம். ஆகவே ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபருக்குத்தானே அந்த கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படுகிறது. C2C, கஸ்டமர் டு கஸ்டமர். இப்படியான நடவடிக்கைகள் இருக்கின்ற போது அரசு G2B அரசிடமிருந்து வணிகத்திற்கு, G2B என்றா அரசிடம், கவர்மெண்ட் டு பிசினஸ், அரசிடமிருந்து வணிகத்திற்கு. அடுத்தது G2C, இதுல கொஞ்சம் குழப்பம் உள்ளது. இந்த C ஆனது ஒரு அரசாங்கத்தினை பொறுத்தவரைக்கும் மக்களாகிய நாம் வாடிக்கையாளர்கள் அல்ல. அரசுக்கு அந்த நாட்டினுடைய குடிமக்கள், சிட்டிசன், இந்த நாட்டினுடைய குடிமகன் தான் அரசினுடைய ஆள். அரசிடமிருந்து குடிமக்களுக்கு, இதுல மட்டும் ஒரு சொல் மாற்று. அரசிடமிருந்து குடிமக்களுக்கு. இப்ப உதாரணமாக எப்படி என்றால், நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும், நீங்க ஒரு குடிமகன் இந்த நாட்டினுடைய, வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் இருக்கிறது. இது எந்த நிறுவனம்? அரச நிறுவனம். அப்போ இந்த குடிவரவு குடியகல்வு திணைக்களமானது உங்களுக்கு விண்ணப்ப படிவத்தினை வழங்குகிறது அரசிடமிருந்து குடிமக்களுக்கு. இதை நீங்க பூரணப்படுத்தி சமர்ப்பித்து கடவுச்சீட்டாகிய பாஸ்போர்ட்டை நாங்க குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திலும் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அரசும் குடிமக்களும் தொடர்படுறோம். இதே மாதிரி தான் B2G. இந்த B என்பது ஒரு பிசினஸ். இப்ப உதாரணமா ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஒன்று, இதென்ன செய்தா அரச நிறுவனம் ஒன்று, ஒரு திணைக்களம், உங்களுடைய பாடசாலையாக இருக்கலாம், ஒரு திணைக்களமாக இருக்கலாம், பிரதேச செயலகங்களாக இருக்கலாம், இதெல்லாம் அரச நிறுவனங்கள். எங்களுடைய மாநகர சபைகளாக இருக்கலாம். அந்த நிறுவனங்களுக்கு 5 கணனிகளினை விற்பனை செய்கிறது இலத்திரனியல் முறைமையில். B2G வணிகத்திடமிருந்து அரசுக்கு. இப்படி இதுல பாத்தீங்கன்னா 2, 4, 6 முறைமைகள் இருக்கின்றது. இப்படி காலத்தை ஓட்டிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் இதிலிருந்து இன்னும் சில வழிமுறைகளை உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இதுல B2B, இத மாத்தி எழுதினாலும் B2B தான். அப்ப எழுதுவது பிரயோஜனம் இல்லை, அதே கருத்தை தான் தரும். இங்க சாதாரணமா பார்க்கக்குள்ள பாருங்க, G2B என்றும் மந்திரிக்கு, B2G என்றும் மந்திரிக்கு. அப்ப அது போல இங்க B2C என்று தான் இருக்கு. இப்ப நாங்க புதுசா ஒன்றை உருவாக்கலாம், C2B. இதை கவனிக்கப்பட வேண்டிய விடயம், ஆசிரியர் தரமாட்டாங்க. நான் சொல்லுகின்றேன், நீங்க C2B என்றும் குறிப்பிடலாம். 2019 ஆண்டு பரீட்சையில் இடம் பெற்றிருக்கிறது. ஒரு வாடிக்கையாளர் ஒருவர் தாம் பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிறுவனத்திற்கு புதிய உற்பத்தி வடிவமைப்பு தொடர்பில்
அந்நிறுவன வெப்தளத்தில் தன்னுடைய மாதிரியான புதிய வடிவமைப்பு தொடர்பான விவரங்களை பிரசுரிக்கார். அப்ப எங்க இருந்து எங்க போகுது? வாடிக்கையாளர் தந்த இதர உருவாக்கிய அந்த புதிய உற்பத்தி வடிவமைப்பு தொடர்பான தகவலை உற்பத்தியாளராகிய வணிகருடைய வெப்தளத்தில் பிரசுரிக்கிறார். C2B வாடிக்கையாளரிடமிருந்து அல்லது நுகர்வாளர்களிடமிருந்து வாடிக்கையாளரிடமிருந்து வணிகத்துக்கு கொண்டு பார்த்தீங்களா? இது நம்முடைய ஆசிரியர்கள் தரமாட்டார்கள். கவனமாக இருக்க வேண்டும். அப்ப இது C2C பிரிக்கலாமா? திருப்பி எழுதினாலும் அதே விடதான் வரும். அப்ப அதை இங்கொண்டு வரையலாது. அடுத்த பாருங்க, G2B அவங்க எடுத்துட்டாங்க, இந்தாங்க B2G என்று எழுதிட்டாங்க. இதுக்கும் மாறி வந்துதான் இருக்கு. அப்ப இது வருவதில் என்ன தவறு? கேள்வியில கேட்கலாம் நீங்கள். ஆதாரமும் 2019 ஆண்டு வினாத்தாளில் உள்ளது. அதே நேரத்தில் இப்ப பாருங்க, இதுல G2C என்று இருக்கிறது. இப்ப நாங்க C2G என்று உருவாக்க முடியாது. குடிமக்களிடமிருந்து அரசுக்கு, நீங்கெல்லாம் குடிமக்கள் தானே, இந்த நாட்டினுடைய உயர்தர பரீட்சையில நீங்க சித்தி அடைகிறீங்க. அடையணும், 3 பாடமும் அடையணும். அதற்கான இலக்கோட நம்மளுடைய எல்லா நடவடிக்கைகளும் இருக்கு. அடைஞ்சிட்டீங்க, நல்ல பரீட்சை முடிவு. இப்பெல்லாம் இந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு எப்படி விண்ணப்பிக்கிற, பழைய மாதிரி புத்தகங்களை வாங்குற, விண்ணப்ப படிவத்தை எடுக்கிற, நிரப்புற, போய் பதிவு தவால போடுற, அது போய் சேர்ற. காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது மாணவர்களே. ஆன்லைன் முறைமையில விண்ணப்பிக்கிறோம்டா இலத்திரனியல் தானே. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவானது ஒரு அரச நிறுவனம். மாணவன் குடிமகன். குடிமகனாகிய உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுவேற்றை பெற்றுக்கொண்ட மாணவன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பிக்கிறான். அப்ப C2G குடிமக்களிடமிருந்து அரசுக்கு. விளக்கம் வெள்ள பேப்பர். இந்த மெதட்டையும் சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம சொல்றோம் இதெல்லாம் வந்த மாதிரி. ஏன் அடுத்த மெதட் 1 2 3 4 5 6 7 8 வந்தது. இப்போ 9வது உருவாக்கப்படும். நீங்களே சிந்திங்க, என்ன வரலாம்? எந்த படி எங்கட B2B என்றார், B2C என்றார், C2C என்றார். அடுத்த மெதட் என்ன வரலாம்? பேரண்ட்ஸும் பார்த்து தான் இருப்பீங்க. நம்மளுடைய ஆதரவாளர்களே நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்களும் படிச்சாக்கலாம். இதெல்லாம் பார்க்கறதால இது இப்போ இந்த வணிகக்கல்வி பாடம் எனக்கு முந்தியெல்லாம் பகுதி பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் வணிகக்கல்வியை மட்டும் சொல்லி கொடுக்குறேன்ல, வாழ்க்கையும் சொல்லி கொடுக்குறேன், எப்படிடா வாழணும் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு பணிகளை மேற்கொள்ளக்குள்ள நம்மளோட குடும்பத்தையும் பார்த்து கொள்ளத்தானே வேணும். அண்மையிலையும் சில சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் குடும்பம் இருக்கும். அலுவலக பணிகள், கட்சி பணிகள், செயற்பாடுகள், நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்குள்ளையும் தன்னுடைய குடும்பத்தினுடைய செயற்பாட்டு நடவடிக்கையும் பார்த்து கொள்ளத்தானே வேணும். ஒன்று, நாங்க 2 தோணிர காலை வச்சு திணிக்க கிளியாம பார்த்து கொள்ளணும். ஆகவே அதாவது பணிகள், நம்முடைய வேலைத்தளத்தினுடைய பணிகள், கடமைகள் மேற்கொள்ளப்படக்குள்ள குடும்பத்துக்கான தேவைகள் அடிப்படைகளையும் அதில் வாய்ப்பு கிடைத்தால் நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் செயற்பாடு இருக்க வேண்டும்.
அது தவறென்று விமர்சனங்கள் செய்து கொள்வது விமர்சனத்துக்குரிய ஒரு விடயம். புரிந்து கொள்வீர்கள் என்று நாம் நம்புகிறோம். எனவே சாதாரணமாக பாருங்கள், இங்கு அரசிடமிருந்து அரசுக்கு எல்லாம் நம்முடைய பாடம்தான். பேரும் வச்சானுகள் நல்ல பேராத்தான். அரசிடம் G2 G, அரசிடமிருந்து அரசுக்கு. இப்ப நமக்கு பரீட்சைகள் நடைபெறுகிறது. பரீட்சைகளை நடாத்துவது இலங்கை பரீட்சை திணைக்களம், ஒரு அரசு நிறுவனம். இந்த பரீட்சை திணைக்களத்தினுடைய முடிவுகள் பரீட்சை பெறுபேறுகள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கல்வி திணைக்களங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இப்பெல்லாம் என்னத்தினூடாக வருகிறது? பேப்பர் அடிச்சு அது பின்னால வருகிறது. முன்னால மணியோச மாதிரி ஒன்று வரும். ஆன்லைன்லே ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஆகவே இலங்கை பரீட்சை திணைக்களம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கோ அல்லது இலங்கை பரீட்சை திணைக்களத்திற்கோ பரீட்சை பெறுபவர்களை அனுப்பி வைத்தல், இலத்திர வலையமைப்பு முறைமையில் அனுப்பி வைத்தல் G2G, அரசிடமிருந்து அரசிற்கு. எனவே பிள்ளைகள் நாம் சுருக்கமாக குறிப்பிடலாம் இப்படி. ஆனால் பரீட்சை வினாத்தாளில் தயவு செய்து அப்படி விட எழுதிவிட வேண்டாம். விரிவாக்கம், நாங்கள் தமிழ் மொழி மூலம் எழுதுவதாக இருந்தால் நீங்கள் வணிகத்திலிருந்து வணிகத்திற்கு, வணிகத்திலிருந்து வாடிக்கையாளருக்கு, வாடிக்கையாளரிடமிருந்து வாடிக்கையாளருக்கு, அரசிடமிருந்து வணிகத்துக்கு, அரசிடமிருந்து குடிமக்களுக்கு என்று தமிழால் எழுதி பிராக்கெட்டுக்குள்ள அரசிடமிருந்து குடிமக்களுக்கு G2C. அக்கௌண்ட் அரசிடமிருந்து வாடிக்கையாளருக்கு எழுதக்கூடாது. சிஏ சில ஆசிரியருடைய கை நூல்களில் பார்த்திருக்கிறேன். அப்படி எழுதக்கூடாது. அதுல தெளிவா இருக்கணும். நீங்க குடிமக்கள், பிரஜை அப்படி சொல்லும். எனவே அப்படி எழுதி பிராக்கெட்டுக்குள்ள எழுதலாம். இல்லை இதை எழுதி போட்டு பக்கத்தில் நீங்கள் இப்போ இங்கிலீஷால் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கஸ்டமர் என்றும்படி எழுதலாம். நீங்கள் எப்படியோ விரிவாக்கம் எழுதப்பட வேண்டும் என்பது மட்டும் தெளிவு. ஒரு மாணவரும் கேட்டிருந்தார், தமிழ் ராணா சார் எழுதணும், இங்கிலீஷில் எழுதின அப்படியா? வரவேற்கக்கூடிய விடயம். ஆனால் வணிக கல்வி ஒரு இங்கிலீஷ் பாடம் இல்லைன்றதால நீங்கள் ஒரு தடவை ஷாக் எழுத்துகள் பிழை என்பதற்காக உங்களுக்கு பிழை போட மாட்டார். ஷாக் ஒரு ஏய விட்டுத்தீங்க, தற்சமயம் நெளிவு சுழிவு வரும். ஒருவன் சாக்கு என்று எழுதி விட்டான். சாக்கு அவனுங்க சரிதான். நெளிவு சுழிவுகள் கொஞ்சம் ஷாக் இப்படியெல்லாம் இருக்கலாம். அப்ப இலத்திர வணிகம் மேற்கொள்ளப்படுகின்ற வழிமுறைகள் பார்த்தோம். ஒரு செய்தி, இப்படியான இலத்திரனியல் வணிகத்தினால, ஏன் இலத்திர வர்த்தகம் வியாபாரத்தினால பல அனுகூலங்கள் இருக்கின்றன. அதுக்காண்டி பிரதிகூலங்கள் இல்லை என்றல்ல. இப்ப மரபு ரீதியான வணிக நடவடிக்கை தானே நிறைய நம்ம செய்து கொண்டிருந்தோம். இந்த மரபு ரீதியான வணிக நடவடிக்கைகளோட நாங்க ஒப்பிடக்கொள்ள இலத்திரனியல் இந்த வணிகமோ வர்த்தகமோ வியாபாரமோ வந்ததால நன்மை பற்றிருக்கு. நான் கூட நன்மைகளின் பக்கம் நிற்பேன். அதற்காக வேண்டி முழுமையான நன்மை அல்ல, சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும். எல்லா பக்கம் நம்மளுக்கு வாத பிரதிவாதங்கள் இருக்கு. அதனால நம்ம இந்த விடயங்கள்ல கொஞ்சம் தெளிவாக இருக்க பழகிக்கொள்ள வேணும். அனுகூலத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடாது.
அதில் பிரதிகூல உண்மை அல்லாத கூற்றுகள் அப்படியெல்லாம் வினாக்கள் இருக்கிறது. நாங்கள் பரீட்சை வினாக்கள் அணுகக்குள்ள நாங்கள் பார்த்துக்கொள்வோம். கொஞ்சம் தியரிய படிப்போம் இந்த விடயம் தொடரும். இங்க என்ன சொல்லப்படுதுண்டா, இலத்திரனியல் வணிகமாக இருக்கட்டும், இலத்திரனியல் வர்த்தகமாக இருக்கட்டும், அல்லது இலத்திரனியல் வியாபாரமாக இருக்கட்டும், இதனுடைய அனுகூலங்கள் பிரதிகூலங்கள், அனுகூலங்கள் பிரதிகூலங்கள், பிரதிகூலங்கள் பிரதிகூலங்கள் என்றா பாதகங்கள். முதல்ல நாம் பாதகத்தையே சொல்லித்தார். நம்ம ஒரு கடைக்கு போனோம்டா டைரக்டா போறோம். நம்ம இங்க இருக்கக்கூடிய கடைகள் சூப்பர் மார்க்கெட் இருந்தாலும் பரவாயில்லை, நேரடியா போறோம். இப்ப அண்மையில் சதோச திறக்கப்பட்டது. அதில் அங்க ரத்தி ரீதியான பிரச்சனைகள் சென்றது. ஆகவே விமர்சனங்கள் வந்தது. அதைத்தான் அப்போதே உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தது. அவரவருக்கு குடும்பமும் இருக்கின்றது. ஒருவர் தன்னுடைய பணி நடவடிக்கைகள், அவர் ஒரு ஊடகவியலாளராக இருக்கலாம், அது அவருடைய ஒரு பணி. அந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்துக்காக ஒரு பால்மா அல்லது 2 பால்மா பெற்றுக்கொள்வதும் தவறு என்று விமர்சிப்பதுதான் என்னை சிந்திக்க செய்தது. புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடமும் பற்றாக்குறை என்று தெரியும். ஒரு அளவுக்குத்தான் பூர்த்தி செய்யலாம். குறிப்பிட்ட அளவு மக்கள் வந்தார்கள், இருந்த பால்மா முடிந்து விட்டது. அடுத்த தொகுதி இன்னும் 2-3 நாட்களில் வரும். இருந்த அளவுகளால் பற்றாக்குறை ஏற்பட்டது. அதற்காக வேண்டி ஒரு தரப்பினரை சாடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு இப்படி ஒரு சதோச நிறுவனம் கொண்டு வரப்பட்டது ஒரு பெரிய வெற்றியும் முயற்சியுமாக பார்க்க வேண்டுமே தவிர அதில் விமர்சனங்களை ஏற்படுத்தக்கூடாது. அதுபோலதான் இங்கு பாருங்க, அங்க போனோம்னா நம்ம நேரடியா பொருளை எடுக்கலாம். இப்ப நான் இலகு தமிழ்ல சொல்றேன்டா, தொடலாம், திராவலாம், எடுக்கலாம் என்ற மாதிரி நேரடியாக பொருட்களை பரிசீலிக்க முடியும். ஒருவன் அங்கர் எடுத்து பார்ப்பான், இன்னொருவன் ரத்தி எடுத்து பார்ப்பான், வெளிவம் பால் மாவு எடுத்து பார்ப்பான். அவன் எடுத்து பார்க்கக்குள்ள போட்டோ பிடிப்பானோ போட்டு விடுவான். இனி ஏதோ அவன் எடுத்துட்டு போன மாதிரி பிரச்சனை ஆயிடும். பரிசீலிக்கிறான், பரிசீலிக்கலாம். ஆனால் நீங்கள் இலத்திரனியல் வணிகத்தின் மூலம், வர்த்தகத்தின் மூலம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற போது பொருட்களை நேரடியாக பரிசீலிக்க முடியுமா? பௌதிக ரீதியாக திராவி பார்க்கலுமா? இப்ப கம்ப்யூட்டருக்குள்ளால இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு கைய கால எதையும் உடப்புறையடா உள்ளால இல்லத்தானே. நேரடியாக பொருட்களை பௌதிக ரீதியாக பரிசீலிக்க முடியாது. முதலாவது பிரதிகூலம். பௌதிக ரீதியாக பொருட்களை பரிசீலிக்க முடியாது. இரண்டாவது, வலையமைப்பு குறைபாடுகள். இன்டர்நெட் வேலை செய்யல. இப்பெல்லாம் நெட்வொர்க் நம்ம ஆன்லைன் கிளாஸ் இந்த பிரச்சனை வாரதானே பிள்ளை. திடீரென்று நான் கற்பித்து திருப்பேன், டக்கண்டு வைஃபை சிக்கலாயிரும். இலத்திரனியல் வலையமைப்பில் குறைபாடு தோன்றுகின்றது. சேவையை பெற்றுக் கொள்ள முடியுமா? இல்லை. இலவ பாடமாக்குங்க பிள்ளைகள். இதான் நான் சொன்ன, நடைமுறையோட புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப நம்ம சதோச நிறுவனத்துக்கு போய் நேரடியாக பொருட்களை திராவி எடுக்க முடியும். ஆனா இலத்திரனியல் வணிகத்தில் நாம் நேரடியாக பொருட்களை பௌதிக ரீதியாக பரிசீலிக்க முடியாது. அதுபோல் இலத்திரனியல் வலையமைப்பில் ஒரு குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது சேவையை பெற்றுக் கொள்ள முடியாது. மூன்றாவது, இந்த இலத்திர வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடிக்கட்டமைப்பு, உட்கட்டமைப்பு வசதிகள் இருக்கணும். குறைந்து நம்மள்ட்ட ஒரு மொபைல் போனாவது இருக்கணும். இப்ப சர்வசாதாரணம் தான் 623 பண்டங்களுக்கு விலையேற்றத்தில மொபைல் போனுக்கு விலையேற்றம். இன்னும் அவ்வளவு விலை கூட போதோ தெரியாது. ஆகவே
போன் வாங்குற போன் இல்லாமல் ஒன்றும் செய்யல, குறைந்தது போனாவது இருக்கும். தொலைபேசி இணைப்பு வசதியாவது இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம், அடுத்த கட்டத்தை பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு மொபைல் போனாவது இருக்கணும். அப்போ அதை ஏற்படுத்துவதற்கான நாம் வலையமைப்பின் மூலம் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஆன்லைன்ல என்னுடைய பணிய கல்வி பாடத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். பல குரூப்புகளை உருவாக்கி நாடளாவிய ரீதியில் மாணவர்களை ஒன்று சேர்த்து ஆன்லைன் கிளாஸ். ஆரம்பத்தில் இருந்த வசதிகள் எல்லாம் ஒவ்வொரு இடமாக அக்கரைப்பற்று தொடக்கம், சில பேர் P2P மேற்கொண்ட மாதிரி, பொத்தியில் தொடக்கம் பொலிகண்டி வரை மாதிரி. நாங்க கல்வி சேவையில இப்படித்தான் சேவையாற்றோம். பொத்திவில் தொடக்கம் எங்களுடைய அடுத்த மாவட்டம் மட்டக்களப்பு அம்பாறை. மட்டக்களப்பினுடைய தொங்கல் ஓட்டமாவடி அடிப்படை எங்களுடைய முடிந்த வரைக்கும் எங்களுடைய கற்பித்தல் நடவடிக்கை நேரடியான விரிவுரை களங்களாக இருந்தது. பிரச்சனை இல்லை, செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது பிரச்சனை, நேரடி விரிவுரை களங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதற்கென்று கேமரா வாங்க வேண்டும் அல்லது போன் ஒன்றை உருவாக்கணும், வலையமைப்பு. அப்ப எனக்கு அடிக்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கென்று செலவொன்று ஏற்படும். அது பிரதிகூலம் தானே. நான்காவது, இப்பொழுது இந்த தகவல் தொழில்நுட்பத்தில பல்வேறுபட்ட திறமைசாலிகள் இருக்காங்க. எங்க மிகப்பெரிய திருடர்கள் பிறக்கிறார்கள் என்றால் கல்வியையும் தொழில்நுட்பத்திலையும் மேதைகளாக இருப்பவர்கள் தான் கூட பச்சை கள்ளனாக இருக்கிறார்கள். இவர்கள் இலத்திரனியல் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். இதனால் நம்பிக்கையின்மை, பாதுகாப்பின்மை இருக்கிறது. நம்முடைய பொருளை, நம்மளுடைய கிரெடிட் கார்டு நம்பர்களை பதிவு செய்து அவர்கள் அதிலிருந்து சேவையை பெற்று விடுவார்கள். தொழில்நுட்பம் அப்படி. அந்த நேரத்தில் ரகசியங்களை பாதுகாத்தோம். இந்த நேரத்தில் நீங்க உங்களோட ஒவ்வொரு விடயங்களையும் இந்த வலையமைப்பு ஒவ்வொன்றை, இந்த பேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இதில் நீங்க இணைஞ்ச ஒவ்வொரு நொடிப்பொழுதிலையும் உங்களை பற்றிய தகவல்கள் எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அதனால பாதுகாப்பு இல்லை, நம்பிக்கை தன்மை இல்லை. அப்ப பிரதிகூலம்தானே, பிரதிகூலம்தானே எங்களுக்கு. ஆனால் சர்வ சாதாரணமான பிரச்சனைகள் நாம் சரியாக இருந்தால் சரி. இதில் நிறையவே அனுகூலங்களை காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கின்றது. எப்பொழுதும் இந்த உலகமயமாக்கம் தொடக்கம், இந்த இலத்திர வணிகம், நவீன தொழில்நுட்பங்கள் வந்தது, எல்லாம் பெரிய சிக்கலான விடயமாக உருவாக்கி விட்டது என்று காட்டிக்கொள்வதற்குத்தான் கனவேர் புறப்பட்டிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது ஒரு சில சின்ன சின்ன பிரதிகூலங்களும் பாதகங்களும் இருக்கத்தான் செய்யும். நாம் அதிலிருந்து கூட அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதன் ஒரு கட்டமாக இலத்திரனியல் வணிகம் வர்த்தகத்தினுடைய அனுகூலங்களையும்